ஆண்டுகளுக்கு முன்பு கடவுள் உலகத்தையும் வானத்தையும் பூமியையும் படைத்தார். பூமியில் மரங்களும் மலர்களும் விலங்குகளும் இருந்தன. பிறகு மண்ணால் ஒரு மனிதனை உருவாக்கி அவனுக்குள் உயிர் மூச்சை ஊதினார். அவனுடைய பெயர் ஆதாம். கடவுள் ஆதாமை ஒரு அழகான தோட்டத்தில் வைத்தார். அந்த தோட்டத்தின் பெயர் ஏதேன். அங்கே பல வண்ண மலர்களும் இனிய கனிகளும் சின்ன சின்ன விலங்குகளும் இருந்தன. கடவுள் ஆதாம் தனியாக இருப்பதை பார்த்து அவன் விலா எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கினார். அவளுடைய பெயர் ஏவாள். ஆதாமும் ஏவாளும் அந்த தோட்டத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். கடவுள் அவர்களிடம், இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் சாப்பிடலாம், ஆனால் அந்த ஒரு மரத்தின் பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது என்று கூறினார். ஒரு நாள் ஒரு பாம்பு ஏவாளிடம் வந்து பேச ஆரம்பித்தது. அது, அந்த கனியை சாப்பிட்டால் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்று சொன்னது. ஏவாள் அந்த கனியை பார்த்தாள். அது நல்லதாக தோன்றியது. அவள் அதை சாப்பிட்டாள். பின்னர் ஆதாமுக்கும் கொடுத்தாள். அவனும் சாப்பிட்டான். அவர்கள் கடவுளின் கட்டளையை கேட்காமல் செய்ததால் அது தவறான செயலானது. அவர்கள் மனதில் பயம் வந்தது. கடவுள் அவர்களை அழைத்து அவர்கள் செய்ததை கேட்டார். அவர்கள் தவறு செய்ததால் அந்த அழகான ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். தோட்டத்துக்கு வெளியே வாழ்க்கை மாறுபட்டது. ஆதாம் மண்ணை உழைத்து விதைகள் விதைத்து பயிர் வளர்த்தார். வியர்வை சிந்தி உழைத்தால்தான் உணவு கிடைத்தது. அவர்கள் தங்களுக்கே ஆடைகள் தயாரிக்க கற்றுக்கொண்டார்கள். சிறிய குடிசை கட்டி மழை வெயில் ஆகியவற்றிலிருந்து தங்களை பாதுகாத்து கொண்டார்கள். பின்னர் அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்தார்கள். குடும்பம் மெதுவாக வளர்ந்தது. வாழ்க்கை இப்போது சுலபமில்லை. ஆனால் அவர்கள் கடவுளை நம்பி உழைத்து வாழ்ந்தார்கள். கஷ்டம் இருந்தாலும் கடவுள் அவர்களை கவனித்தார்.